ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரட்டாலா சிவா அவர்களின் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், சைஃப் அலி கான் மற்றும் ஜான்வி கபூர் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் தேவாரா பார்ட் 1 அப்படின்ற படம் தாங்க. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு 500 கோடி ரூபாய்க்கும் மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வெற்றி படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படத்து மேல ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த படத்தோட கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்திலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். இப்போ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1996 வருஷம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்கும் போது செக்யூரிட்டி காரணமாக அங்க இருக்கிற, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்போ வந்து இந்தியாவில் மிகப்பெரிய கிரிமினலா பார்க்கக்கூடியவர் தான் தயா அப்படின்ற ஒரு ரவுடி. இந்த தயாவுக்கு எத்தி அப்படின்ற மாதிரி ஒரு தம்பி இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் தான். இவர் வந்து எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்மளோட கண்காணிப்புல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிளான் பண்றாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடும் போது இவனோட அடியால் ஒருத்தனை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணும் போது தான் தெரியுது, எத்தி வந்து இப்போ முருகா அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான். அதனால நீங்க அங்க போனீங்கன்னா அவன் அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான் அந்த அடியாளு. உடனே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 5 பேர் மட்டும் அண்டர் கவர்ல அந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இவங்க பாக்குறதே யாருன்னு பாத்தீங்கன்னா சைஃப் அலி கான் அவர்கள் தான். ஏன்னா சைஃப் அலி கான் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த கடல் கொள்ளை மற்றும் கடல் ஸ்மக்லிங் வேலை பார்த்துட்டு இருந்தவர். சோ இந்த கிரிமினலுக்கு கண்டிப்பா அந்த கிரிமினல் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விசாரிக்க போனா சைஃப் அலி கான் வந்த வேகத்துல கழுத்தை பிடிச்சி அவங்களை வெளில தள்ளிடுறாரு. ஏன்னா அவங்க போலீஸ்னு தெரியாது. ஏன்னா இவங்களே அண்டர் கவர்ல போயிட்டு நாங்களும் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்மகிள் பண்ணணும், நீ தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும்போது செம்ம காண்டாயிடுவார் சைஃப் அலி கான். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு டவுட், சைஃப் அலி கான் தான் இந்த படத்துல வில்லன் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் இந்த ஸ்மகிள் வேலையை ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா இவரோட கண்ணில் என்னதான் கோவம் இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் நடுக்கம் தெரியுது. அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி தான் சைஃப் அலி கானோட இன்ட்ரோடக்ஷன் காமிக்கிறாங்க. சரி ஓகே, இவர் தான் கை விரிச்சிட்டாரு, வேற எங்க போறதுன்னு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இந்த அண்டர் கவர் போலீஸ் எல்லாம் அந்த கிராமத்தையே சுத்தி திரியும் போது அந்த கிராமத்துல அந்த குட்டிச்சவத்துல ஒரு பெருசு ஒன்று உட்கார்ந்து இருக்குது. அதாவது ஃபுல்லா வீட்டுல போட்ட சோத்தை தின்னுட்டு பீடாவை மின்னுகிட்டு மண்டபத்துல உட்காந்து கதை பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசு. அந்த பெருசு யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நினைச்சு போனா நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான். இவர்கிட்ட போய் போலீஸ் கேக்குறாங்க. கேட்ட உடனே ஆரம்பிக்கிறாருங்க. அங்கதாங்க கதையை ஆரம்பமாகுது. இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கதை கிடையாது, இதுவும் ஒரு கதை, கதையோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையில வந்து ஒரு பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல யாருமே கடல் கொள்ளைக்கு போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா, வா நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு ஒரு போட்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு அந்த அண்டர் கவர் போலீஸ்ல ஒருத்தர் தூக்கி தண்ணியில போட்டுறாரு. அவன் உள்ள இறங்கி பார்த்தா தெரியுது ஒரே டெட் பாடிஸா இருக்குது. யோ என்னையா அது, ஊரா சுடுகாடாயா இப்படி இருக்குது அப்படின்னு அவனை தூக்கி வெளில வந்தோன்னு தான் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் கதையை ஓபன் பண்றாரு. என்னன்னா, இந்த ஊர்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி தேவரான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாரு. இவர் வந்து ஆரம்பத்துல ஒரு கடல் கொள்ளையாரா தான். கடல் கொள்ளையர்ன்றதோட இந்த கடல்ல வர இல்லீகல் சரக்க இவங்க எல்லாருமே இந்த 4 கிராமத்தை சேர்ந்த ஒரு 400 பேர் இந்த கடல் கொள்ளையில ஈடுபடுவாங்க. இவங்களுக்கு தலைமை தாங்கிறது தேவரா. இந்த தேவராக்கு கீழே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒன்னு வந்து நம்ம சைஃப் அலி கான், இன்னொருத்தர் வந்து நம்ம கலையரசன், மூன்றாவது வந்து நம்ம ஷைன் டாம் சக்கோ மலையாள நடிகர். இவங்க எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு இல்ல ஆட்களை வச்சு அந்த கடல்ல வர இந்த இல்லீகலான பொருட்கள் எல்லாம், அதாவது நம்ம என்னங்க வட சென்னை படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராஜன் அவர்கள் என்ன பண்ணுவாரு, இந்த கடல்ல இருக்கிற பொருள் எல்லாம் அப்படியே கொக்கி போட்டு எடுத்துன்னு வந்து இங்க நம்ம கரையில சேர்த்துருவார்ல, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே முருகா அப்படின்ற ஒரு அரசியல்வாதிக்கு வேலை செய்வாங்க. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்களோட கிராமம் கொஞ்சம் செழிப்பாவே இருக்கும். ஏன்னா வரப்பணத்துல இவங்க எல்லாருமே 4 கிராமமும் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன பொருளை வந்து அந்த கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு புரிதல் இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம எடுத்துட்டு வரது எல்லாமே இல்லீகலான பொருட்கள், இதனால வந்து நம்ம மக்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம காசுக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம். ஆனா நம்ம ஊர் மக்களையும் தாண்டி இந்தியா ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு இதுல பெரிய பாதிப்பு இருக்கு, அதனால இதை நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு தேவரா முடிவு பண்றாரு. முடிவு பண்ண உடனே சைஃப் அலி கான் ஒத்துக்கணும்ல, அவர் ஒத்துக்கவே இல்லை. எனக்கு காசு தான் முக்கியம், நான் எந்த பொருள் எடுத்துன்னு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருது. வந்த உடனே இவங்க என்ன முடிவு பண்றாங்க, தேவரா இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம காசெல்லாம் சம்பாதிக்க முடியாது, அதனால தேவராவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. முடிவு பண்ணா மட்டும் போதுமா, தேவராவை போட முடியணும்ல, ஏன்னா அவர் தான் ஹீரோவாச்சு, அவரை போட்டா எப்படி அப்படின்ற மாதிரி கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துட்டு இருக்கு. இவங்க பிளான் பண்றாங்க, ஆனா தேவராவை போடவே முடியல. அதுக்குள்ள தேவராவை என்ன பண்றாருன்னா, உங்க கண்ணுல இருந்து நான் எஸ்கேப் போயிடுறேன், எஸ்கேப் ஆகி நான் ஒரு இடத்துல வந்து அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பேன், நீங்க எவனாவது கடல்ல போய் இறங்கி கொக்கி போட்டு அந்த பொருளை தூக்கின்னு வரன்னு கடலுக்குள்ள வந்தீங்கன்னா எவனுமே உயிரோட திரும்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருக்கும் சவால் விட்டு அவர் போய் ஒளிஞ்சு போயிரு. அதே மாதிரி இவனுங்களும் தைரியமா போய் இறங்கி போறோம், எல்லாமே செத்து செத்து தான் வெளில வருவான்.
ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்க எல்லாமே நிறுத்தி வச்சிருவாங்க. இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா போனா தேவரா போட்டு தள்ளிடுறான், நம்மளே ஊர்ல ஏதாவது வேலை விவசாயம் பார்த்து போய்ச்சிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பெருசா செழிப்பாக முடியாது. இதுக்கப்புறம் தேவராவோட பையன், அவரும் ஜூனியர் என்டிஆர் தான், அவரும் வளர்ந்து பெருசாவாரு. ஆனா அவர் வந்து ஒரு கோழை மாதிரி காமிப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஜூனியர் என்டிஆர் என்ன பண்ண போறாரு, அவர் தான் கோழையா காமிச்சிருக்காங்கல்ல, அவர் உண்மையாவே வீரரா, தேவரா வந்து மறுபடியும் ஊருக்குள்ள வர போறாரா, சைஃப் அலி கானை போட்டு தள்ள போறாரா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த கதை வந்து கேட்கறதுக்கு என்னமோ நல்லா இருந்தாலும் அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ ஓப்பனா சொல்ல போனோம்னா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி நம்ம பேசுவோம் நண்பர்கள். அதாவது எனக்கு பிடிச்ச முதல் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து அவ்வளவு அழகா மேக்கிங் பண்ணிருக்காங்க. விஷுவலி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லுவோம். செம்ம குவாலிட்டியா இருக்குது. ஆனா இந்த படத்தோட விஷுவலை பத்தி ஒரு சில பேரோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த படம் வந்து ரொம்ப இருட்டாவே இருக்குதுங்க, அதனால ஒண்ணுமே புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க்கான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு டார்க் ஆக்ஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க, நல்ல கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையும் வந்து ஒரு நல்ல கதை தான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலயும் பெருசா நம்மளுக்கு லேக் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே தெரியல. அதாவது சமீபத்தில் தெலுங்கு சினிமாவோட பார்வை மற்றும் அவங்களோட மேக்கிங்ல இருந்து அவங்க கதைக்களத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு சினிமானாலே ஓவர் டோஸ் பாட்டு, கலரான ட்ரெஸ், அதுக்கப்புறம் தேவையில்லாத ரொமான்ஸ், தேவையில்லாத காமெடி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு சமீபத்தில் பாகுபலி வந்ததுக்கு அப்புறமா இந்த புஷ்பா, சரிபோதே சனிவாரம் அப்படின்ற படங்கள் எல்லாம் தேவையில்லாத சீன்ஸை குறைச்சிட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு தேவாரம் முத கொண்டு எல்லா படங்களையும் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சில போரிங்கான சீன் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜான்வி கபூர் அவர்கள் வர சீன் எல்லாம் பயங்கரமா போர் அடிக்குது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவாய்ட் பண்றதுன்றதோட ஜான்வி கபூர் அவர்களுக்கும் முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்கும். ஆனா அவங்க சும்மா ஒரு ஒரு கிளாமர் குயின் மாதிரி தான் வந்துட்டு போறாங்க. சோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த படத்துலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு நோ லாஜிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பெருசா லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஃபைட் சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அந்தரத்துல தொங்க விட்டுனுறாரு. இவர் வந்து ஒரு இம்மார்டலுங்க, இவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, இவர் ஒரு அமரனுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்க தோணுது. இதுக்கான லாஜிக்கான விஷயத்தையும் அவங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. என்னன்னா இவர் ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாதுங்க, ஆனா இவர் ஒரு வாரியர். அதாவது இவங்களோட பூர்வீகத்தையே இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இவங்கெல்லாம் கடல் கொள்ளையில இறங்குறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கடல் படையை சேர்ந்தவர்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதனால கடல் படையில இருந்து இவங்க எல்லாருமே பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு போராளிகளுங்க. அதனால இவங்களுக்கு வந்து அவ்வளவு தெம்பு இருக்கும். இவங்களோட வரலாறு வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்ற மாதிரி இவங்க வரலாறு சொல்லியிருப்பாங்க. இதை புரிஞ்சிக்காம ஒரு சில பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. என்னன்னா இவங்களை மீனவர்கள்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் எதனால மலையில வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி வருது. கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பல பேர் தவறாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மீனவர்கள் கிடையாது, இவங்க மெரைன்ஸுங்க, அதாவது நம்ம கடற்படையை சார்ந்தவர்கள், அந்த சமூகத்துல இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். என்ன ஓப்பனிங்ல வந்து சுறா படத்துல வர விஜய் மாதிரி தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. ஐயோ படமே இப்படி போயிடுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஓப்பனிங் சீன் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது. இது மட்டும் இல்லாம நிறைய ஃபைட் சீன்ல வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் ரசிக்கும்படியாக விஷுவல வச்சனால அப்படியே பெருசா நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் தெரியல. ஷைன் டாம் சக்கோ மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை பார்ட் 2 வரும்போது அதுல இவருக்கு முக்கியமான கேரக்டர் இருக்குமோ என்னமோ. சோ ஓவராலா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்கெண்ட்ல ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும். அதுவும் இந்த படம் வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. வீக்கெண்ட்ல உட்காந்து ஜாலியா ஃபேமிலியோட எந்த லாஜிக்குமே இருக்கக்கூடாது, படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா தேவரா படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5.